உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மும்மொழிக் கொள்கை. அதாவது இப்போ நம்ம தமிழ் அப்படின்ற மொழியை சார்ந்த மக்கள், தமிழ் குடி மக்கள், நம்மெல்லாம் தமிழர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறையா மொழிகள் இருக்குது. 800க்கும் மேற்பட்ட மொழிகள், 1000 மொழிகள் இருக்குன்றாங்க. அது இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது. இங்கே தமிழ், ஆங்கிலம் இன்றைக்கி வேர்ல்டு லாங்குவேஜ் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க எல்லோரும். ஸோ இப்போ தமிழ், ஆங்கிலம் அப்படின்ற ஒரு 2 மொழி இங்கே தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அதைத்தான் நான் இப்போ பேச போகிறேன். இருமொழிக் கொள்கையே இங்கே போதுமானது. இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இருமொழிக் கொள்கை தமிழ், ஆங்கிலம் இதுவே போதுமானது. ஏன்னா ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் ஸ்கூலில் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே, நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போதே ஆங்கிலம் படிச்சிடுறோம். அது நமக்கு ஒரு சுமையாக இருந்தாலும் நம்ம படித்து முடிச்சாச்சு. நான் படித்து முடிச்சிட்டேன். இப்போ ஆஃபீஸ்லலாம் பார்த்தா கம்ப்யூட்டர்லாம் இப்போ ஆனால் கூகுளில் சில நேரங்களில் தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. நம்ம மொழிபெயர்த்துக்கலாம், டிரான்ஸ்லேட் இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று கூட ஏதோ ஒரு சத்தியம் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ தான் அந்த நியூஸை பார்த்தேன். அதாவது மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து ஏதோ பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆதரவாக எந்த கட்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து பேச கட்சியிலேருந்து சில பேர் வந்திருக்காங்க. ஒரு டிவியில் நீயா நானா கோபிநாத் நிகழ்ச்சியில் தான் நடந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்த்து இருமொழிக் கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு, அந்த இருமொழிக் கொள்கையை அவங்க கேட்ட கேள்விக்கு மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து வந்தாங்க இல்லையா, இந்த பிஜேபி போன்ற கட்சி தான் மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறாங்க. அப்போ அவங்க உள்ளே இருமொழிக் கொள்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி பேசி தமிழ் மொழியே சிறந்ததுன்னு அவங்க ஏதோ கேள்வி கேட்டுருந்துருப்பாங்க போல். இவங்களால பதில் பிடிக்க முடியாமல் திணறி இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியே ரத்தாயிருக்கு. இப்போ அந்த நியூஸை பார்த்துட்டு நான் ஹாப்பியாகி நான் வீடியோ போட்டேன். ஏன்னா என்னைய கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இம்மார்டல் ரூலர் இந்த மாதிரி, ஏன்னா நானும் இம்மார்டல்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டு போர் அடிச்சு போச்சு. தன்னைத்தான் இம்மார்டல் நிறையா பேர் சொல்லிக்கிட்டு நிறையா சேனல் சண்டை வருது. அது எந்த சேனல்னு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. நிறையா என்கிட்ட கூட சண்டைக்கு வந்தாங்க. புதுசாக சேனல் ஆரம்பித்து ஒருத்தவங்க சண்டைக்கு வந்தாங்க. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஸோ இப்போ இந்த இம்மார்டல் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இம்மார்டல் டாப்பிக்கு அடுத்து இப்போ நான் வேறு டாபிக்ஸில் வீடியோ போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் மொழியே நமக்கு இப்போதைக்கு நான் படித்தது தமிழ் வழிக்கல்வி தான் படித்தேன். ஆங்கிலமும் படிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த ஹிந்தி மொழின்றது டெல்லியில் மட்டும்தான் முதல்ல இருந்ததுன்றாங்க. டெல்லியில் வந்த காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர்கள், ஓப்பனாகவே சொல்லிட்டு போனால் காங்கிரஸில் யார் முதல் பிரதமர்? ஜவஹர்லால் நேரு, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சியில் தான் ஹிந்தியை காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாநிலத்துக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. அந்த மொழியை இந்தியாவின் தேசிய மொழியை அறிவிக்கிறாங்க. அதுவே முதல்ல நான் தவறுன்னு சொல்ல வரேன். ஆமாம், தவறு தான். எங்களை பொறுத்தவரைக்கும் தவறு தான். முதல்ல நாங்கள் தமிழ் மொழி எத்தனாயிரம் வருடம் பழமையான மொழின்றதை நீங்கள் பார்க்கணும். எத்தனாயிரம் வருடமாக மனிதன் தோன்றி காலத்திலிருந்து பேசப்பட்ட மொழி. இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. தமிழ் மொழிக்கு ஒரு வரலாறு உண்டு. அது நான் சொல்ல தேவையில்லை. திருக்குறள் இருக்குது. உலகப் பொதுமறை திருக்குறள் நூல் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர் ஐயா. ஸோ இப்போ தமிழ் மொழிக்கு தொல்காப்பியம் நூல் இருக்குது. பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மாதிரி நூல்கள் இருக்குது. தொல்காப்பியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது. இப்படி ஒரு அறிவார்ந்த மொழி, ஒரு எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. செம்மொழி அந்தஸ்து கிடைத்த மொழின்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தமிழ் மொழி கல்வியில் தான் நான் படித்தேன். ஆனால் நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் எதுவும் படிக்கலை. நான் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கோர்ஸ் மாதிரி இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்து ஜாப்புக்கு போயிருக்கேன். பட் ஆனால் எனக்கு தமிழ் மொழி மிக மிக பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த முதல் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கம், 3ஆம் தமிழ் சங்கம், இந்த 3ஆம் தமிழ் சங்கம்ன்றது தான் இப்போ நம்ம மதுரையில் கூட பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ் மொழி ஒரு பெருமை வாய்ந்த மொழி. ஆனால் உங்கள் ஹிந்தி மொழிக்கு நான் ஓப்பனாகவே கேட்குறேன். இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் ஆண்களை கூட வச்சுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. இந்த ஹிந்தி மொழிக்கு ஒரு பெரிய வரலாறுலாம் கிடையாதுங்க. சும்மா அதை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். அதை தான் நான் சொல்லிக்கிறேன். தமிழ் மொழி நிறைய பேர் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு
அது மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மொழியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இங்கிலீஷில் வந்து சில பேர் பேசுகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க பெரிய பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க. அவங்க அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஆங்கில மொழி வந்து பேசுகிறத பெருமையாக நினச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க. இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் தமிழ் மொழி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ் மொழி வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு 70% 80% நல்லா அதிகமாக எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதையும் கூட ஹிந்தியை கொண்டுட்டா என்ன ஆகும்னா அப்போ தமிழ் மொழி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அதனுடைய இது குறைஞ்சிரும். அப்புறம் அப்படியே ஒரு கட்டத்தில் தமிழ் மொழி வந்து சுருங்கிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சொல்ல வர்றது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னும் இதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிலாம் பேச வேண்டாம். இதை வச்சு யாரும் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழிக் கொள்கையே போதுமானது. ஆரம்பத்தில் அந்த அரசியல் கட்டமைப்பு சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும். எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியே இருமொழிக் கொள்கை போதுமானதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் திடீர்னு பிஜேபி வந்து மும்மொழிக் கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைன்றாங்க. சரி, ஹிந்தி படித்தவங்களாம் இன்றைக்கி யாராவது திடீர்னு போய் பெரிய லெவலில் அமெரிக்காவில் ஏதாவது பெரிய பதவி வாங்கியிருக்காங்களா, இல்லை நாசாவில் போய் ஏதாவது சாதிச்சிருக்காங்களா, இல்லை பெரிய பெரிய ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்கலாம் வந்து தமிழ் மொழி தெரிஞ்சவங்க போய் உலகத்தில் எவ்வளையோ வெளிநாடுகளில் போய் இன்றைக்கி போய் பார்த்தோம்னா கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தா பெரிய பெரிய சீஃப் இன்ஜினியராக இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்க இன்ஜினியராக கூடியது, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் மேனேஜரு, எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர், இன்ஜினியர் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. நான் கல்ஃப் கண்ட்ரியில் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் ஒரு 90 மாடி ப்ராஜெக்டில் செக்கிங்க்கு வந்தவங்களே பார்த்தா தமிழன் தான். என்கிட்ட தமிழில் பேசினார். நான் ஷாக் ஆகிட்டேன். அவரை கண்டா அங்கே வெளிநாட்டுக்காரங்களே அவ்வளோ இது கொடுக்குறாங்க. எல்லா நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் தமிழன் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஹெட்டாக இருந்தார் துபாயில். ஸோ இப்போ பெரிய பெரிய பொறுப்புகளில் தமிழர்கள் இருக்காங்க. தமிழும் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே போய் அவங்க ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஹிந்தியும் பேசினாங்க. ஆனால் என்னையை பார்த்தோன்னே தமிழில் பேசினார். நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. என் ஃபேஸை பார்த்தோன்னே அவர் என்கிட்ட தமிழில் பேசினார். ஸோ இப்போ தமிழ் மொழி தெரிஞ்சவங்க உலகம் முழுக்க இன்றைக்கி போகிறாங்க, சாதித்து காட்டி வெளியில் வராங்க, திறமைகளை காட்டி வெளியில் வராங்க. அவங்க போய் அங்கே போய் கற்றுக்குறாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன மொழிகள் இருக்கோ அதை கற்றுக்குறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மும்மொழிக் கொள்கைன்னு தூக்கி பிடிக்கிறத நிறுத்திட்டு இங்கே இப்போ என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும், ஹிந்தியை உள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் வந்து இருமொழிக் கொள்கை போதுமானது. அடிஷ்னலாக லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ சென்டர் இருக்குது. நீங்கள் போய் ஹிந்தி கற்றுக்குங்க வேண்டான்னு சொன்னாங்களா யாராவது? ஆங்கிலம் கற்றுக்குங்க போங்க வேண்டான்னு சொன்னாங்களா? ஆங்கிலம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் போய் பழக்கிறீங்களா அந்த மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி போய் பழக்கிங்க. இல்லை என்னமோ நிறையா மொழிகள் இருக்குது, சைனீஸ் மொழியை போய் கூட கற்றுக்குங்க. ஸ்போக்கன் சைனீஸில் போய் சேர்ந்துக்குங்க. சைனாவுக்கு வேலைக்கு போங்க, டெவலப் ஆகுங்க. சைனாலாம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அவங்க என்ன அவங்க நாட்டு மொழி தானே அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ். அப்போ இந்தியாவுக்கான மொழி என்னன்னு தெரியுமா? தமிழ். வேணால் நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் தமிழை படிச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்லேயும் தமிழை கொண்டு வரணும். ஸோ இப்போ இமாற்றோலன்னு நம்ம பேசிகிட்டு இருந்ததில் அதான் ஒன்று சொல்ல வரேன். சப்போஸ் இப்போ இமாற்றோலர் ஆட்சிக்கு வராருன்னா எல்லா ஸ்டேட்லேயும் தமிழ் மொழியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஹிந்தியை எப்படி பரப்பி விட்டீங்க? முதல்ல ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு, டெல்லியில். ஏன் குஜராத்துக்கு தனி மொழி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு தனி மொழி இருக்குது, கர்நாடகாவுக்கு தனி மொழி இருக்குது, ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்குது, கேரளாவுக்கு மலையாளம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தியை கொண்டு வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி திணிக்கிறீங்க. இது தவறு. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியே போதுமானது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் வேணால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, ஏன்னா இதுதான் வந்து பழமை வாய்ந்த மொழின்றாங்க தமிழ் மொழியை. திருக்குறள் இந்த மாதிரி உலக பொதுமறை நூல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெருமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. வந்து ஆதியிலே மனிதன் பேசிய மொழி. அதனால் வந்து நீங்கள் வேணால் தமிழ் மொழியை கற்றுக்குங்க போய் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்துட்டு தமிழ் மொழியை தேவை என்றால் நீங்கள் போய் கற்றுக்குங்க. ஹிந்தி மொழி எங்களை கற்றுக்க சொல்லாதீங்க. அதை வந்து மாணவர்களின் தனிப்பட்ட விரும்பும். அவங்களுக்கு தேவையா போய் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கட்டும், தனியாக கிளாஸ் போய் கற்றுக்கட்டும், அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு நேற்று ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அந்த ப்ரோக்ராம் இடையில ரத்தாக இருக்குது. ஏன்னா இருமொழிக் கொள்கையை ஆதரித்து பேசினவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அந்த பாஜகவா மத்திய அரசை சார்ந்தவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க அந்த ஹிந்தியை. வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். தமிழ் வந்து ஒரு சிறந்த மொழி, உலகின் முதல் மொழி. ஆமாம், அதனால் வந்து தேவையில்லாமல் தமிழ் மொழியை சீண்டி அரசியல் செய்ய வேண்டாம்.
வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.